தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமேன். இந்த ஒரு அருமையான சாட்சியின் வசனத்தை சொன்னது யார்? இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை 7 மடங்கு சூளையாக்கப்பட்ட அக்கினி சூளையினுள் போல சொன்ன அதே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே இவர்கள் தேவாதி தேவனையும் புகழ்ந்து சாட்சி அளிக்கின்றார். தேவன் இந்த மூவரையும் அக்கினிக்குள் போட அனுமதித்தார். அது மட்டுமல்லாது தூக்கி போடப்பட்டதான தமது பிள்ளைகளையும் அக்கினியிலிருந்து விடுவிக்கவும் செய்கிறார். பிரியமானவர்களை, சோதனைகள் 2 விதங்களில் உள்ளன. சங்கீதம், அதாவது 121ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தின்படி அவர்களை சோதனைக்கு விலக்கி பாதுகாக்கிறார் என்று பாடுகிறார் சங்கீதக்காரன். மற்றும் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி சோதனையில் நூலை கடந்து செல்லும்படி அவர் அனுமதித்துவிட்டு அதன் மத்தியிலிருந்து அவர்களை தப்புவிக்கிறார் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார். சில சமயங்களில் சோதனைக்கு விலக்கி பாதுகாக்காமல் அந்த சோதனைக்குள் நம்மை கடந்து செல்ல அனுமதித்து விட்டு அதன் பின்பு சோதனையிலிருந்து விடுதலையை ஆக்குகிறார். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தின்படி ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்பது வாக்குத்தத்தம். சோதனை வராமல் நான் உன்னை பாதுகாப்பேன் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணியுள்ளார். சோதனையை வராமல் பாதுகாக்க மாட்டார். ஒரு மாணவனின் வெற்றியை எப்படி குறிப்பிடுகின்றோம் நாம்? பிரியமானவர்களே, ஒரு மாணவன் தேர்வே எழுதாமல் வெற்றி பெற்றான் என்று சொல்ல முடியாது. பேசிக் முதல் வகுப்பு படிக்காமல் அடுத்த வகுப்புகளுக்கு செல்ல முடியாது. பட்டம் பெற வேண்டுமானால் அதற்காக சில வருடங்கள் அவசியமாக படித்து பரீட்சை எழுதிதான் ஆக வேண்டும். அதன் பின்புதான் வெற்றி. அதுபோல் ஒவ்வொரு நாளும் நாமும் தேவனுக்கு முன்பாக ஏதோ ஒரு விதத்தில் சோதனைகளை அவரே அனுமதிக்கிறார். சோதனைகளில் நாம் எவ்வாறு தேர்ச்சி பெறுகிறோம் என்றும் பார்க்கிறார். மிக முக்கியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனை வரும்போது மற்றவர்களை குறை கூறி பழக வேண்டாம். மகா கொடிய அக்கினி சோதனைகளில் வெற்றி பெற்றது நிமித்தம் முடிவில் அதே ராஜாவால் உயர்த்தப்பட்டனர். நாம் சோதனை முடிவில் நமக்கும் வெற்றி உயர்வு ஒரு உண்டு. ஆமேன். God bless you.